அவருடைய பாரியார் அவர்களும் இணைந்து இந்த மங்கள விளக்கை ஒளியேற்ற, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அடுத்து எங்களுடைய திருச்சபையின் பாவனை குரு அருட்பணி தயாளன் அடிகளார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைகளின் கிழக்கு பிராந்திய பணி முதல்வர் அவர்கள் மங்கள விளக்கினை அடுத்து பாடச்சேனையில் கல்வி பயின்று பழைய மாணவராக இருக்கின்ற வைரமுத்து தந்தை அவர்கள் இந்த மங்கள இறைப்பணிக்கென தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்பணி நேசராஜா சபிலாஸ் அடிகளார் மங்கள விளக்கினை ஒளியேற்றுவார்கள். என்னுடைய திருச்சபையிலே நீண்ட காலமாக அடுத்து எங்களுடைய அருட்பணியாளர் பெரிதும் மகிழ்ந்தார். ஆதலால் சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார். அவர் கூறியது, எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் மகிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் ஆற்றலும் வலிமையும் உன் கையில் உள்ளன. இவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உன் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி மாட்சிமிகு நாங்கள் எம் மூதாதையரை போலவே அந்நியரும் நாடோடிகளுமாய் இருக்கிறோம். மண்ணுலகில் எங்கள் வாழ்நாட்கள் நிழல் போன்றவை, நிலையற்றவை. கொடுத்ததை கண்டு மகிழ்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆகிய செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு உள்ள கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள்
renew us in your love, that we may commit ourselves for the next 100 years under your care and your guidance. Speak to us your words of life. In your name we pray. Amen. Please be seated. Every Sunday comes from this Bible passage that was uttered by David, standing in the midst of all the people, all the gold, all the silver, all the ebony, everything that was being collected, and makes an important statement. அவே அந்த தாவீது அவருடைய விருந்த எல்லா பொருட்களையும், அது பொன்னாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அழகான மரங்களாக இருக்கலாம், இவங்க எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு சொல்லுகின்ற அவர் சொன்ன அந்த மண்டாடிலே அந்த ஜெபத்தை தான் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இந்த பலிபீடத்திலே வைத்து நாங்கள் சொல்கின்றோம். That's a very humbling experience, isn't it? அது ஒரு வகையில் எங்களை நான் தாழ்த்துகின்ற ஒரு மண்டாடனாக நாங்கள் அதை பார்க்கலாம். He's not saying, Lord, I have collected these things because I have been a faithful king and I am a good leader, and people have brought these because of the relationship that I have with them. That's usually what we say when we do our work. அங்கே நான் பார்க்கிறோம், தாவீது அரசன் அந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் சொல்லவில்லை, கடவுளே, நான் உண்மை அதிகமாக நேசித்தபடினாலே, நான் ஒரு நல்ல தலைவனாக இருந்தபடினாலே, என்னுடைய மக்கள் என்னுடைய சொற்கு கேட்டு நான் சொல்லுத வண்ணமாக செய்தபடினாலே இவை எல்லாவற்றையும் நான் சேர்த்து கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. But David is saying simply the opposite. அதுக்கு எதிர்மாறான காரியத்தை தான் அங்கே தாவீது அரசன் சொல்கிறார். It is nothing about you and me, but it is about God alone. It is God who has given it. And what we are offering today is that which belongs and came from God. ஆகவே நீங்களும் நானும் இதை கொண்டு வந்தோம் என்பது அர்த்தமல்ல, அதுக்கு மாறாக கடவுள் எங்களுக்கு தந்தவற்றை, கடவுள் ஆசீர்வாதத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்று கொண்டு வருகிற ஒரு செயற்பாட்டிலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். Are we ready to say that on this centenary year? இந்த நாள் Or are we saying this church, we are the strongest family in this church, therefore we need to have larger representation, or we need to be able to be the ones to decide for this church, or we are the ones who have been here from the beginning, therefore we need to have a greater say in everything that is said and done. நான் எங்களை சற்று திரும்பி பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு மனநிலையோடு இந்த திருச்சபையிலே பங்கு கொள்கிறோம். நாங்கள் காலகாலமாக இந்த திருச்சபையில் இருக்கின்றவராக இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய பரம்பரையில் இங்கே இருக்கின்றார்கள். அது நாங்கள் தான் இன்னும் அதிகமான அதிகாரம் கொண்டவர்கள். ஆகவே எங்களுக்கு தான் அதிக பங்கு உண்டு. அல்லது இந்த பிரதேசத்திலே நாங்கள் தான் மிக முக்கியமான திருச்சபை. இப்படியாக எங்களை மையப்படுத்தி சொல்கிற ஒரு மனநிலையில் இருக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வி எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். David is saying, you have freely given, Lord. தாவீது சொல்கிறார், நீங்கள் தாராள மனசோடு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர்கள். And the people who are here are giving freely out of with a great deal of joy. அவை இருக்கின்ற அந்த மக்களும் தங்களிடம் இருக்கின்றவற்றை மன மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக கொடுக்கின்றார்கள் என்ற காரியத்தை அங்கே சொல்கிறார். Can we say that 100 years on this centenary day that we have joyfully given to the Lord out of what God alone has given us? அவை இந்த நாளிலே 100ஆம் ஆண்டை நினைவு கூறுகிற நாங்கள் அதே மன மகிழ்ச்சியோடு தாவீதுடைய அந்த உணர்வோடு இணைந்து, கடவுளே, நீங்கள் தந்த எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று முழு மனதோடு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோமா? And the response to that reading from the book of Chronicles, the history book of the people of Israel, நான் வாசிக்கிட்ட முதலாவது திருமறை வாசத்தின் பதிலுரையாக நாங்கள் வாசிக்கிற காரியம் is a psalm which says, pray for the peace of Jerusalem, and you
and let peace be within you. அங்கே நான் வாசிக்க கேட்ட அந்த திருப்பாடல் சங்கீதத்தை நான் பார்க்கிறோம். அங்கே ஒரு மண்டாளன் கேட்கப்படுகிறது. என்னது? கடவுளே, உங்களுடைய சமாதானத்தை தாருங்கள். அந்த சமாதானம் மக்கள் மத்தியிலே அவருக்குள்ளே இருக்கட்டும் என்ற மண்டாளனை நாங்கள் பதிலுரையாக நாங்கள் கூறினோம். So what are we after? நாம் எதை கேட்கின்றோம்? Our aim and sole purpose in our worship of God must be to receive the peace that உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழுவதும் உம்முடைய பிரசன்னம் வழிநடத்தும்படியாக இறைவா உம்மிடத்தை மன்றாடுகிறோம். ஆண்டவரே அருள்கூரும். நமது திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவரும் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழவும் அருள் செய்யும்படி வேண்டுகின்றோம். இறையரசுக்காக உழைக்கவும் உலகம் முழுவதும் பயனுள்ள கருவிகளாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இறைவா உங்களிடம் மன்றாடுகிறோம். அன்பாகவே ஒருவர் மற்றவிடம் அன்பு கொள்வோம். அன்பு கவிடமிருந்து பிறகிறது. புதியவர்களை உயர்த்துங்கள். நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். படைத்த படைப்பாளரை எப்போதும் எங்கும் உமக்கு நன்றி கூறுவது நல்லதும் தகுதியும் மகிழ்ச்சியுமானது. ஒரே பேரானவராம் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி அவரை நீர் அனுப்பினீர். ஆவியானவரின் வல்லமை பெற்ற உமது அடியார்களை நற்செய்தி அறிவிக்கும்படி கிறிஸ்து கூடாக அனுப்பினீர். அவரோடு
யுகத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் உமது பெயரை கவிலைக்கும் அனைத்து சமத்தை உருவாக்க செய்தீர். எனவே இறைத்தோதரோடும் முதன்மை இறைத்தூதரோடும் விண்ணகத்திலுள்ள அவர் அனைவருடனும் ஒன்றைந்து உமது திருப்பெயரின் மாட்சியை இடைவிடாது பாடுகின்றோம். அனைத்து வாழ தாந்தே உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று சீருக்கு கொடுத்து இதை வாங்கி உங்கள் இது உங்களுக்காக அளிக்கப்பட்ட எங்கள் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். அவருமே அவர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அவர்களுக்கு கொடுத்து இதிலே அனைவரும் பருத்துங்கள். இது புதிய படிக்கைக்குரிய ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் மனுக்குல மனிதத்துக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை பருக்கும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். Oh
அமைதி உங்கள் மனமெல்லாம் நிறைவேறும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யணும். தந்தை மைந்தன் புனித ஆவியானவர் நூற்றாண்டு விழாவிலே எங்கள் மத்தியிலே எங்களுடைய கொழும்பு மறை மாவட்ட பேராயர், அவருடைய பாரியார், அதே போல எங்களுடைய நுவரெலியா முதல்வர், அவருடைய பாரியார், அதே போல என்னுடைய பிரதேச பணி முதல்வர், குருவானவர்கள், திருச்சபை மக்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாட்களிலே இந்த வழிபாட்டிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டின் பின்னர் எங்களுடைய நூற்றாண்டு விழா புத்தக வெளியீட்டு விழா நடைபெறும். உண்மையாகவே சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால், கடந்த காலங்களிலே இந்த பிரதேசத்தினுடைய எங்களுடைய திருச்சபை பணிகளை குறித்த பல கேள்விகள் அனைவருக்கு இருந்தது. அதற்கான பதிலை இந்த புத்தகம் அனைவருக்கு பதிலை கொடுக்க முடிச்சது நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த புத்தக வெளியீட்டை எங்களுடைய பேராயர் அவர்கள் வெளியிட்டு வைப்பார்கள். அதன் பிறகு எங்களுடைய 100வது ஞாபகார்த்தமாக ஒரு மத நடக்கை இருக்கிறது. அதை பேராயர்கள், குருமுதல்வர், குருவானவர்கள் அதை பங்கெடுப்பார்கள். அதன் பிறகு என்னுடைய இந்த ஆலயத்தில் என்னுடைய ஐக்கிய போஷணை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்தந்த ஆலயங்கள், அந்தந்த பிரதேசங்களில் வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்குமான உணவுகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஒழுங்குமுறையை நீங்கள் பின்பற்றி இந்த ஐக்கியத்தில் எழுந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமாதானத்தோடு சென்று ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து இந்த 100வது ஆண்டு வழிபாட்டு நிறைவு பாடலை இதோடு நாங்கள் யாவரும் இணைந்து கொள்வோம். We thank you for the gift of writing and memory that you have enabled your children to produce.
this history and this souvenir to commemorate this 100. அதை தொடர்ந்து எங்களுடைய குடும்ப body renovation இன்று வரை திருச்சபை பணியிலே தங்களை அர்ப்பணித்து உதவி குழுவானவர்கள் குழுவானவர்கள் குழு முதல்வர்கள் பேராயர்கள் எமது திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவிக்கிறோம். மேலும் இந்நிகழ்விலே ஒளியேற்றலுடன் ஆரம்பிப்பதற்கான விளக்கு பகுதியை வழங்கமைத்து நீங்கள் போயிட்டு உங்களுடைய இடங்களில் இருக்கிற This Bishop Mark Golok, Bishop Mark Carpentagani. Can come and Right. At the back here. So I thought it's memory. Mark Carpentagani. Old thing and those. So this picture you need to take. Mama. The photo will add it. Batik cloth. Old church. What is this? This is a blow that God gave. Is it there? Blow that God gave. It's a cyclone. You remember the year? This picture. How old were you? 10 years? 11 years? Before 1948. 1937. The nice picture of Bishop Golok Graham Campbell. Huh? The house. Whole house and that one is in There's a new house and that also in top. Read a new house. That's my mother. We were for generations. So one day Father will come and take this and scan it. We'll give you the originals, we'll take the scanned ones. Huh? Or you can have it. No. These are precious though. Touch. You know why you get confused because The King's Road. later Right. aliens came into my life. You're like Trump, no? You're like Trump calling people aliens. Huh? Because Trump uses that language. So you're giving this to us. This you might want to keep, no? This is அப்படி பிடிச்ச மாதிரி ஐயா பிடிக்காத மேல பிஷா வரலங்க ரைட் அப்படி வாங்க
அப்படியே வேலை செய்யணும்னா வேட்டியை தான் கட்டுவாங்க. கொஞ்சம் இறங்குவோம்.